அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து அதிகாரத்தை அடைய 48 விதிகள்ங்கிற புத்தகத்த பார்த்துட்ருக்கோம். தி பவர் ஆஃப் 48 லாஸ். ஸோ அதில வந்து 4 வாரம் கடந்திருக்கோம். ஸோ விதி 1 என்னன்னா, தலைவரை விட எப்போதும் அதிகமாக ஒளி வீசாதீர்கள். நம்ம வந்து ஒருத்தர லீடரா நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் அப்டின்னா, எப்பவுமே வந்து அவங்கள விட ஒரு பிரைட்டான ஒரு பெர்சனா நம்ம காமிச்சுக்க கூடாது அப்டிங்கிறது. அப்படி காமிக்கும்போது அவங்க அந்த சூழ்நிலையில நம்மள வந்து பாராட்டுவார்களே ஒழிய, அவர்களுக்குள்ள மனதில் வந்து எப்போதுமே வந்து ஒரு கோபம், வன்மம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்ப வந்து சறுக்குவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் முதல் விதி. அது வந்து தொழில்லயும் சரி, நண்பர்களிடத்திலயும் சரி, அந்த மாரியான ஒரு ஹேபிட்ட மெயின்டெயின் பண்ணாதீங்கங்கிறது தான் முதல் விதி. 2வது, நண்பர்களிடம் அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த விதி நம்மளுடைய நம்பிக்கையே வந்து அசைச்சு பார்க்குற ஒரு விஷயம். எப்போதுமே வந்து நம்ம வந்து மனதளவுல வந்து நம்மளோட ஒத்து போறவர்கள தான் கூட வச்சுக்குவோம். அவர்களோட தான் நண்பர்களா இருப்போம். அப்படி இருக்கிறவங்களோட தான் தொழில் அதிகமா செய்வோம். நீங்க ஒரு ட்ரிப்பே போனா கூட நம்ம வந்து அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கிறவங்களோட தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஆனா இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாரி இருப்பவர்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தான் நம்மள வந்து பாராட்டுவார்களே ஒழிய, அவர்களுக்குள்ள வந்து அ எப்போதுமே வந்து ஒரு வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டு இதுக்கு உண்டான நம்ம அனுபவத்தையும் எல்லாருமே ஷேர் பண்ணோம். நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்தக்கூடிய சேலஞ்சஸ பேசணும். எதிரிகள் வந்து அவர்களுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னொன்னு, நம்ம எதிரியா ஒருத்தர கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அவர் நமக்கு இணையான தகுதி உடையவரா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள நம்ம கூட வச்சுக்கும்போது, நம்ம வந்து நம்மளுடைய அ சக்தி இன்னும் அதிகரிக்கும். நம்ம வந்து இன்னும் வேகமா செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல வந்து ஆத்தர் வந்து எடுத்துட்டு போறாரு. 3வது விதி, உங்கள் நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன நோக்கி போறோம், நம்ம என்ன இலக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும்போது, அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள உருவாக்கும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு ரொம்ப நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அ அ வச்சுக்கிறது வந்து அது ஒரு ரொம்ப மழுங்கிய ஒரு கருவி. கூர்மையான ஒரு கருவியா இருக்கிறத விட, மழுங்கிய கருவி வந்து மிகப்பெரிய ஒரு ம் சிரமத்த தான் நமக்கு குடுக்கும். அப்படிங்கிறது அ எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதில பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து ஏமாற்றுக்காரர், அதாவது நம்ம ஒரு சீட்டிங் பெர்சன் அப்படிங்கிறது இல்லாம வாழவே முடியாது. அதே நேரத்தில நம்ம ஒரு ஏமாற்றுக்காரர்ங்கிறது தெரியாத மாதிரி நீங்க வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. 4வது, தேவைக்கு குறைவாகவே பேசுங்கள். நம்ம வந்து பேசுறத வச்சு தான் இந்த உலகம் நம்மள வந்து எடை போடுது. நம்ம என்ன பேசுறோம், எப்ப பேசுறோம், யார்ட்ட பேசுறோம் அப்படிங்கிறதையும் அ ரொம்ப முக்கியம். பலர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம எவ்வளோ தூரம் அமைதியா இருக்கிறோமோ, அவ்வளோ தூரம் வந்து அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத அவர்களா உணர்வார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்னு, அவங்க பேசுவதன் மூலம் வந்து அம் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தகவல் அவங்க முன்வைக்கும்போது, அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறதா நம்மளா வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனை பண்ணிக்குவாங்க. இதற்கு உதாரணம் கமலஹாசன். அவர் பேசுறத அவருக்கே புரியாது அப்படின்னு மீம்ஸ் போடுவாங்க. ஆனா, அவர் பேசுறதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி, அத ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்கவங்களோட கோணத்துல அது புரியிற மாரி சொல்லுவாரு. அதேபோல தேவையில்லாத நேரங்கள்ல பேசும்போது, அது வந்து நமக்கு எதிர்ப்பா முடியும் அப்படிங்கிறத ஒரு ரஷ்யாவுல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளர் அவருடைய தூக்கு தண்டனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே நேரத்தில அந்த ஒரு சிப்பிய சாப்பிடணும்னு முடிவு பண்ற நண்டு வந்து 1 மாசம் காத்திருந்து, பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிப்பி திறக்கும்போது ஒரு சின்ன கல்லையோ அல்லது குப்பையோ உள்ள போட்டுருது. அந்த சிப்பி மூடாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அத சாப்பிடுது அப்படிங்கிற எக்ஸாம்பிள சொல்றாரு. விதி எண் 5 பார்த்தீங்கன்னா, புகழ். அத சார்ந்து தான் வந்து எல்லாமே இருக்கு. உங்க புகழை வந்து இழக்கிறதுக்கு
எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த புகழுக்காக, அந்த புகழை நிலைநிறுத்துறதுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க அ கஷ்டப்படலாம். ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வொர்க் பண்ணணும். வொர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுடைய பாதை வந்து மிக எளிதானதாக இருக்கும் டிராவல் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு 2ண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு ஜெர்மன் ஜெனரலோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு 300லிருந்து 500 வீரர்களை கொண்ட ஒரு ஜெனரல் வந்து வட ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதையும் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா, அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கும், சூழ்ச்சிக்கும் ஆ பெயர் போனவர் அப்படிங்கிற ஒரு புகழ அவர் வச்சுக்கிட்டு டிராவல் பண்றாரு. அப்படி பண்ணும்போது 10,000, 20,000 வீரர்கள் கொண்ட படை கூட படைகளை காலி பண்ணிட்டு, ஊர காலி பண்ணிட்டு ஓடியிருக்காங்க. அவர்கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்கங்கிற எக்ஸாம்பிளோட முடிக்கிறாரு. விதி 6 என்ன விலை கொடுத்தாலும் பிறர் கவனத்தை கவர்ந்திடுங்கள் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து பிறக்கும்போது ஒரு திறமையோட தான் அ பிறக்கிறோம். ஆனா, எல்லா திறமைகளும் எல்லாரிடமும் இருக்கிறதில்ல. நம்மகிட்ட என்ன திறமை அதிகமா இருக்கோ, அந்த திறமையை மிகவும் அதிகமா வளர்ப்பதன் மூலமாக, நம்ம வந்து ஒரு தனித்திறமை கொண்ட ஒருவரா ஆக முடியும். அந்த திறமையை நீங்க வந்து எடுத்து செய்யும்போது, பிறரது கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதையும், அந்த கவனத்தை ஈர்ப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதுக்கு அ 14ஆம் லூயியுடைய அரசவையில் இருந்த ஒரு கோமகன பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருக்கு அவரோட வடிவமோ, அ உருவமோ, அவருடைய எதையுமே வந்து அவரு அ மற்றவர்களை விட மிக குறைவாக இருந்தாலும், எல்லாரையும் கவர்ந்து இழுத்துக்கக்கூடிய அந்த சமயோசிதமான புத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து அந்த அரசரைக்கு ஈக்குவலான ஒரு பவர் அவருக்கு குடுத்துச்சு அப்படிங்கிறதையும், பாப்லோ பிக்காசோவோட ஓவியத்தையும் சொல்றாரு. எக்ஸாம்பிளா சொல்றாரு. புகழ் இல்லாத பெயர் அப்படிங்கிறது, சுடர் இல்லாத நெருப்பு அப்படிங்கிறாரு. ஒரு ஒரு நெருப்புக்கே வந்து சுடர் தான் முக்கியம். புகழ் இல்லைன்னா, அது நெருப்பு இல்லாத சுடர் அப்படிங்கிறத சொல்றாரு. விதி 7 மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். ஆனால் எப்பொழுதும் பாராட்டினை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இத நம்ம வந்து தொழிலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, திறமையும், அறிவும், ஞானமும் இருக்கக்கூடிய அ பல அ டேலண்டட் பீப்பிள நம்ம வந்து நம்மளோட ஆம்பிட் வைக்கும்போது, நம்மளோட அ வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதற்கு வந்து அ விலங்குகள உதாரணமா சொல்றாரு. கழுதை புலிகளையும், பிணந்தின்னி கழுகுகளையும் காட்டுறாரு. அவங்க வந்து திறன்ல மிக குறைந்ததாக இருந்தாலும், கற்பனை திறன் வாய்ந்தவை. அது வந்து அதிகாரத்தை உருவாக்க அதுங்களால முடியாது அப்படின்னாலுமே, போதுமான காத்திருத்தல் இருக்கிறதுனால, அது வந்து உழைக்கக்கூடிய விலங்குகளை பின்தொடர்வதன் மூலமாக தனது வாழ்க்கையை வந்து அ அ முன்னெடுத்துக் கொண்டு போகுது அப்படிங்கிறதையும், ஒரு பீட்டர் பால் அப்படிங்கிற ஒரு அ அ பெயிண்டர், ஓவியர். அந்த காலத்துல மிக சிறந்த ஓவியர். அவரோட எக்ஸாம்பிள சொல்றாரு. அவர் வந்து பல ஓவியர்கள வேலைக்கு வைச்சு, அடிப்படையான வேலைகளை எல்லாமே அந்த ஓவியர்கள் செய்யும்படியும், முக்கியமான சில வேலைகளை மட்டுமே இவர் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஓவியரா ஆனதையும் அ சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு குருட்டுக்கோழி எக்ஸாம்பிள் சொல்றாரு. அ அந்த கூட்டுக்கோழியானது வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தன்னோட இரையை தேடினாலும், அது வந்து கிளறி போடுறத பயன்படுத்தி பல கோழிகள் வந்து உணவு எடுத்துக்கிறதையும் சொல்றாரு. இதோட நம்ம போன வாரம் முடிச்சிருக்கோம். இப்ப வந்து விதி 8 பிறர் உங்களிடம் வருமாறு செய்யுங்கள். தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள். மற்றொருவரை நீங்க வந்து ஒரு விஷயத்த மற்றவர்களை செயல்படும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தினால், கட்டுப்பாடு உங்கள் கையில் இருக்கும். உங்கள் எதிரி தன் திட்டங்களை விட்டுவிட்டு உங்களிடம் வருமாறு செய்வது எப்போதும் மேலானது. நம்ப முடியாத அளவு லாபங்களை காட்டி கவர்ந்து இழுங்கள். அதாவது தொழில்ல நம்ப பிசினஸ்ல போகும்போது, பிசினஸ்ல நம்மளோட ஆப்போனன்ட் கூட இருக்கும்போது, அவர்கள வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த காட்சி வரலாறில் எத்தனையோ முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு
வலிய சண்டைக்கு போகக்கூடிய தலைவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து மிக தைரியமான நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவரா இருக்காரு. எல்லாரிடமும் சண்டை போடுகிறார். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் வாலண்டரியா போயி வார் அனவுன்ஸ் பண்ணி அதிகாரத்துக்கு வந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அ அ பதவியும், பவரும் கிடைக்குது. ஆனா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லயுமே அவருக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி எதிரிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, எங்கிருந்து எந்த ஒரு தலைவன் வந்து எப்ப பண்ணுவான், எந்த ஒரு கிளர்ச்சியை செய்வாங்கிறது வந்து அவருக்கு முன்கூட்டியே கணிக்க முடியாததுனால, அவருடைய சாம்ராஜ்யம் மிக வேகமாக சரிய ஆரம்பிக்குது. அவர் மிகப்பெரிய தைரியமான நடவடிக்கைகளுக்கு புகழ் பெற்றவரா இருந்தாலும், அடுத்து என்ன விளைவு அப்படிங்கிறத அவரால கணிக்க முடியல. அதனால அவர் வந்து அதிகாரத்தை இழக்கிறாரு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு அதனுடைய அந்த சூழ்நிலையோட அ மூலக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ ராஜா வந்து அதிகாரத்தில் இருப்பதாக அவருக்கு உணர்வு இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் வந்து நிறைவடைந்தவரா இருப்பாரு. அந்த அதிகாரம் அப்படிங்கிறத தேடுறவங்க வந்து குறை உள்ளவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. எப்போதுமே வந்து ஒரு பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக காம்படிஷன்ல ஈடுபடுறவர்கள், அவர்களுடைய குறையைத்தான் நிறை பண்ணிக்கிறதுக்காக போராட்டத்துல இருக்காங்க. அப்படி போராட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி சேஸ் பண்றதுனால எந்த பலனும் கிடையாது. நீங்க சேஸ் பண்ணி ஒண்ண அச்சீவ் பண்ணும்போது, அந்த கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. இத நம்ம பிசினஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர்ட்ட வந்து நீங்க ஒரு ப்ரொபோசல் குடுக்குறீங்க. 1, 2 ஃபாலோ பண்ணலாம். கன்டினியூஸா சேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா, அவர் வந்து மத்த காம்படிட்டர்களோட அட்வான்டேஜ சொல்லி, நம்மள வளச்சு, நம்மள வந்து அச்சீவ் பண்றதுக்கு, நம்மளுடைய வேலையை சாதிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அத நம்ம வந்து பலமுறை பார்த்துருக்கோம். பல நேரங்கள்ல வந்து மிகப்பெரிய நடவடிக்கைங்கிறது அமைதியாக இருப்பதும், பின்தங்கி இருப்பதும் தான். வெற்றி என்பது நீண்டகால அதிகாரத்துக்கு போராடுவதே அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அ அந்த துவங்கும் உரிமை அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப வந்து நம்ப வந்து ஒரு விஷயத்த எடுக்கிறோம் அப்படின்னா, எதுவுமே வந்து அ தொடங்குற, முடிக்கிற அதிகாரம் வந்து யார் கையில இருக்குதோ, அவர்களே வந்து அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதையும் அங்க மீன் பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய நம்ம ஆட்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு வந்து 2 விஷயத்த சொல்றாரு. 1 நம் மனக்கிளர்ச்சிகளை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு வரக்கூடிய மனதில் எழக்கூடிய கிளர்ச்சிகள். அ அத வந்து நம்மளே ஹேண்டில் பண்றதுக்கு லேர்ன் பண்ணணும். 2வது வந்து கோபம் எந்நாளும் உங்களை பாதிக்கக்கூடாது. அதாவது இந்த மாரியான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து அ கோபம் வருவது இயற்கை. அந்த கோபம் வந்து நம்மளுடைய பயணத்தையோ அல்லது பாதையையோ மாற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப வந்து ஒரு கஸ்டமர் அப்படி நம்மட்ட ராங்கா பிஹேவ் பண்றாங்கன்னா, நம்ம வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணாலே வந்து அது நம்மள சிரமப்படுத்திரும் அப்படிங்கிறாரு. தூண்டில் இரை காட்டப்படும்போது கோபத்துடன் எதிர் நடவடிக்கை பட வேண்டும் என்று நினைக்கும் மக்களின் இயற்கை மனப்பாங்கினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து அ ஆப்போனன்ட் என்ன பிஹேவ் பண்றாங்க, என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அப்படின்னா, அத வந்து நீங்க வெற்றிகரமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஆங்கிள்ல சொல்றாரு. இதற்கு வந்து என்ன ஒரு அ இன்புட் குடுக்குறாரு அப்படின்னா, எதிரிகளை உங்களிடம் வரச் செய்வதில் உள்ள கூடுதல் பலன் என்னவென்றால், அவர் உங்கள் பிரதேசத்தில் செயல்பட வைப்பதுதான். இப்ப வந்து விரோதியின் களத்தில் அவர் இருந்தால், அவர் பரபரப்படைவார். இப்ப நம்ம வந்து அ நம்ப அ லொகேஷன்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, நம்ம வந்து ஒரு நமக்கு ஆப்போனன்ட்ட மீட் பண்றது தான் வந்து நல்ல பலனை குடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு கூட்டங்களுக்கோ மற்றவர்களை உங்கள் பிரதேசத்துக்கு வர சொல்வதே புத்திசாலித்தனமானது. உங்கள் களத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆனால் எதிரிகளுக்கு அது
பழக்கமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம பொதுவா பார்த்துருப்போம். நம்ம வந்து கஸ்டமர் லொகேஷன்ல போய் பேசும்போது, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களோட டைமிங், அவங்களோட லொகேஷன்ங்கிறப்ப அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும். அவங்க நம்ம லொகேஷனுக்கு வரும்போது, நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம். ஸோ இதனால வந்து இப்போ பொதுப்படையா பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாதி மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Starbucksல நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். யாருமே வந்து தங்களோட சூழ்நிலைகளையோ, கட்டுப்பாடுகளையோ இழக்க இல்லாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம எல்லாருமே நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பொது இடங்கள்ல மீட் பண்ணும்போது, அது 2 பேருக்குமே வந்து பழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிறதுனால, அந்த இடத்துல வந்து ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அதன் மூலமா நெறைய நல்ல அ ஒரு டிஸ்கஷன்ஸ் போறத நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். பட் இத வந்து நம்ம எப்படி சாதகமா பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். ஆம், அதாவது அ சூழ்ச்சி திறனுடன் ஒரு செயலை கையாளுவதுங்கிறது மிகவும் ஆபத்தான விளையாட்டு. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அதன் மூலமா நம்மளோட ஆப்போனண்ட்ட மூவ் பண்றதுங்கிறது பெரிய ரிஸ்கி கேம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து உள்மன சூழ்ச்சியோட தான் நம்ம வந்து இந்த வேலையை செய்றோம் அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவர்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது இயக்குவதோ மிகவும் கடினமாகிவிடும். அதாவது இப்ப நம்ம வந்து அந்த சூழ்நிலைய அவர் தான் ஹேண்டில் பண்றாருங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் அவங்க வந்து ஓப்பன் அப் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அம் 11த் செஞ்சுரியில இருந்த ஒரு டேனியல்ங்கிறவர் வந்து பங்குச்சந்தை வர்த்தகத்துல மிகப்பெரிய நிபுணரா இருந்திருக்காரு. அவர் ஏன் அவ்வளோ பெரிய நிபுணரா இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு பங்க வாங்கணும் அல்லது விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும், அந்த பங்கினோட விலைகளை அ அதிகமாக்கவோ, குறைக்கவோ அவர் முடிவெடுப்பார். அப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம், அந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அ அ அமெரிக்காவோட பங்குச்சந்தை வீதியில மிகவும் அவசரமாகவும், மிகவும் படபடப்பாகவும் இருப்பதாக காட்டிக்கொள்வார். அந்த பங்குச்சந்தையோட ஹாலுக்கும் ஒரு பெர்சனல் கிளப் ஒண்ணு இருக்காம். அந்த கிளப்புக்கும் அடிக்கடி பரபரப்போட சென்று வருவார். அது வந்து அவரோட தந்திரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அப்படி போகும்போது, அந்த கிளப்ல போய் அவர் வந்து மது அருந்தும்போது, தன்னோட கைக்குட்டையை எடுத்து அ நெற்றி வேர்வையை தொடச்சுப்பதா நடிப்பாராம். அப்போ வந்து அவர் கைக்குட்டையை எடுக்கும்போது, ஒரு துண்டு சீட்டு அவர் பாக்கெட்ல இருந்து கீழ விழுகும்படி அவரே செஞ்சுருவாரு அப்படிங்கிறாரு. அப்படி செஞ்சுட்டு, எப்பவும் போல எல்லாத்தையும் அ சாப்பிட்டுட்டு அவர் கெளம்பிருவாரு. ஆனா, அந்த துண்டு சீட்ட கவனிக்காதது போல கெளம்பிருவாரு. அங்க இருக்கக்கூடிய மற்ற பங்குச்சந்தை நிபுணர்கள் வந்து அந்த சீட்ட ஓடி பாய்ஞ்சு வந்து எடுப்பாங்களாம். எடுத்ததுக்கப்புறம், அதில இருக்கக்கூடிய பங்க பத்தின ஒரு தகவல அவர் எழுதியிருப்பார். அந்த எழுதியிருக்கிற தகவல பார்த்து நெறைய பேர் வந்து வாங்குவாங்க. நெறைய பேர் வந்து அந்த பங்க விப்பாங்க. ஆன் நே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பங்கினோட மாற்றம் வந்து மிகப்பெரிய அளவுல உயரும். அப்போ இவரு வந்து என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாரோ, அத அங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு அப்படிங்கிறாரு. அதாவது ஸ்டாக் ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். எந்த ஒரு பங்குல வந்து அதிக பர்ச்சேஸ் அண்ட் சேல் இருக்கோ, அங்க தான் வந்து மேல உயரவோ, கீழ இறங்கவோ வாய்ப்பு இருக்கு. யாருமே ட்ரேட் பண்ணாத ஒரு பங்க வந்து நம்ம யாருமே மூவ் பண்ண முடியாது. அதற்கான ஒரு வாய்ப்பா அவர் அத பயன்படுத்திக்கிறாரு. இவர் வந்து ஏத்தணும் அல்லது இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அங்க வந்து பையர் அல்லது செல்லர் வேணும். அவர்களை அந்த சந்தைக்கு, அந்த பங்க நோக்கி ஈர்க்கிறதுக்கு அவர் வந்து ஒரு வித்தையா அத பயன்படுத்தியிருக்காரு. அதே இடத்துல இவர் வந்து அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக, அ அந்த மற்ற ட்ரேடர்கள அந்த பங்கை நோக்கி நகர்த்துவதற்கு இத பயன்படுத்தியிருக்காரு. இதுபோல் பல வித்தைகளை அவர் வந்து பண்ணியிருந்திருக்கார் அப்படிங்கிறாரு. ஆம், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ மான் மந்தை. அவர் வந்து மான்களை பிடிக்க இரை வைக்கும்போது, முதலில் வரும் மானை சுடுவதில்லை அப்படிங்கிறார். ஏன்னா, நீங்க முதல்ல வர மான சுட்டாச்சு அப்படின்னா, உங்களுடைய வாய்ப்பு மிக குறைஞ்சிருது. அந்த முதல் மான் வந்து சாகலாம். அல்லது அதனுடைய நம்ம சுடக்கூடிய குண்டு வந்து அந்த மான் மேல படாம தப்பிக்கலாம். அதுவே காத்திருக்கும்போது, மொத்த மான் மந்தையும் தன்னுடைய எல்லைக்குள் வரும்படி காத்திருந்து சுடும்போது, அவருக்கு வந்து வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளா சொல்றாரு. ம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு தேன் தடவப்பட்ட கரடி பொறி. கரடியை வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டைக்காரர் வந்து எப்பொழுதுமே கரடியை விரட்டி செல்வதில்லை. தன்னை ஒரு வேட்டைக்காரர் விரட்டுகிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சுட்ட கரடிய வந்து பிடிக்கிறது மிக மிக கஷ்டம். அது ஏறக்குறைய இயலாது அப்படிங்கிறாரு. ஏன்னா, அவர்கள் அந்த கரடியுடைய பாதுகாப்பு இன்மையை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டுர்றோம். அதே நேரத்தில அது பயங்கர ஆக்ரோஷமாகிவிடும் அப்படிங்கிறாரு. அதற்கு பதிலாக தேன் தடவிய இரையை வச்சுக்கிட்டு, கரடியை விரட்டாமல் இருக்கும்போது, அந்த கரடியானது தானா வந்து அந்த இரையில மாட்டும் அப்படிங்கிறாரு. இது வந்து விலங்குகளோட இன்ஸ்டிங்க்ட்ட வந்து அங்க மென்ஷன் பண்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து, ஒரு நல்ல வீரன் வந்து மற்றவர்களிடம் எதையும் விரட்டி செல்வதில்லை. தன்னிடம் வருவதாகவே செய்கிறார்கள் அப்படிங்கிறார். இதற்கு வந்து நம்மளோட அம் இன்டர்னல் ஃபேக்டர் சொல்றாரு. காலியாக இருக்கிறது தான் வந்து உன்ன தேடுது. நிலையாக இருப்பதும் பிறரது நிறைவு தத்துவத்தை சார்ந்திருக்கிறது. நீங்க வந்து எவ்வளோ ஃபுல்ஃபில்டா இருக்கீங்க, எவ்வளோ அ ஆ சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட தன்மையை பொறுத்து இருக்கு. நீங்க எத சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்படிங்கிறதையும் சொல்லி, இப்போ நம்ம நிறைவா இருக்கும்போது, காலி இடத்தை தாக்குவதுங்கிறது, முட்டைகளின் மீது கற்களை வீசுவது போல எளிமையானது அப்படிங்கிறார். ஸோ இந்த அ எக்ஸர்சைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விதிங்கிறது வந்து பிறரிடம் வருமாறு தூண்டில் போடுங்கள்ங்கிற மாரி ஒரு ஹெட்டிங்ல ஆரம்பிச்சாலும், முடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம தனி மனித உணர்வுகள வந்து லிங்க் பண்ணி முடிக்கிறாரு. நம்ம எவ்வளோ ஃபுல்ஃபில்டா, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கோமோ, அப்போ வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த தேடுறோம் அப்படிங்கிறது வந்து மாறும் அப்படிங்கிறாரு. அப்படி நம்ம நிறைவா இருக்கும்போது, நம்ம செஞ்சு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிற விஷயம் வந்து, காலியா இருக்கக்கூடிய இடத்த அ தாக்குறது வந்து முட்டைகளின் மேல் கற்களை வீசுபவள் போல எளிமையானதாக இருக்கும் அப்படின்னு முடிக்கிறாரு. இதோட விதி 8 முடிஞ்சது. நன்றி. வணக்கம்.